வணக்கம் நண்பர்களே. நாம எல்லோரும் ஏதோ ஒரு புள்ளியில ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறோம். ஆனா அந்த வீழ்ச்சியிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வந்து திருப்பி ஜெயிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுல தான் நம்ம வெற்றியோட சூக்ஷ்மம் அடங்கி இருக்கு. வேத ஜோதிடத்துல இருக்கிற 27 நட்சத்திரங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் என்ன, இவங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இதையெல்லாம் விரிவா இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாவே ஒரு நேர்மையான குணம் இருக்கிறவங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் தான் பிரகஸ்பதின்னு சொல்லப்படுற குரு பகவான் பிறந்தாரு. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய இலக்கை தொடுற வரைக்கும் அதிலிருந்து உபயவே மாட்டாங்க. சதா எப்போதும் அந்த இலக்கை நோக்கியே பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க அடுத்தவங்களோட இணக்கமா போவாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்பாங்க. யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க. எவ்வளவு ஏமாற்றங்கள் துரோகங்கள் வந்தாலும் இவங்க மனமுடைஞ்சு போக மாட்டாங்க. இடிஞ்சு போய் உக்காந்துட மாட்டாங்க. வில் எந்த அளவுக்கு வளையுமோ அந்த அளவுக்கு இவங்க வளைஞ்சு கொடுத்து போவாங்க. தோல்வி அடைஞ்சா கூட அம்போடைய வேகம் எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்திலேயே இவங்க மறுபடியும் ஜெயிச்சு காட்டுவாங்க. இவங்க படிக்கிறதுல சிறந்து விளங்குவாங்க. எதையுமே சீக்கிரமா இவங்க கிரகிச்சுப்பாங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு சுயந்தம்பட்டம் இவங்க அடிச்சுக்கவே மாட்டாங்க. சுய பெருமை என்னைக்குமே பேச மாட்டாங்க. இவங்க கிட்ட இறக்க குணம் இருக்கும். அதனாலேயே இவங்க சீக்கிரமா ஏமாந்து தன்னோட குடும்பத்தின் மீதும் தன்னோட குழந்தைகள் மீதும் அதிக பாசம் வைத்திருப்பாங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில 1, 2, 3ஆம் பாதங்களும் கடக ராசியில 4ஆம் பாதமும் இருக்கு. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு புதனோட புத்திசாலித்தனமும் குருவோட ஞானமும் சேர்ந்து இருக்கும். இவங்க பேசுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. தர்க்க ரீதியா பேசி மற்றவங்களை சீக்கிரமா மடக்கிடுவாங்க. ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க கணக்கு, எழுத்து, தகவல் தொடர்பு இது போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க. புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் எப்போதும் இவங்க தொடர்புலையே இருப்பாங்க. இவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஏன்னா இரட்டை மனசு இவங்க கிட்ட இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவை எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் போட்டு குழப்பி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா, சந்திரனோட உணர்ச்சிகளும் குருவோட ஞானமும் சேர்ந்து இருக்கும். இவங்க இயற்கையாவே மனிதாபிமானம் கொண்டவங்க. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து ரொம்ப இவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவியும் செய்வாங்க. குடும்பத்து மேல அதீத பாசம் வச்சிருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் அரவணைச்சு வழி நடத்துறதுல இவங்க சிறந்து விளங்குவாங்க. இவங்களுக்கு நடக்க போறது முன்னாடியே கிரகிக்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். இவங்க ஆன்மீகத்துல சாஸ்திரம், சம்பிரதாயம், அதே மாதிரி புராணங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தை விட கடகராசி புனர்பூச நட்சத்திரம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமா எடுத்துருவாங்க. ஒரே முறையா அந்த முடிவை எடுத்துருவாங்க. மிதுன ராசிக்காரங்க மாதிரி இவங்க குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல உறுதியா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா செய்யணும். அவசரம் காட்டக்கூடாது. இந்த ஏழை மாணவர்களுக்கு இவங்களால முடிஞ்ச நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் இதெல்லாம் இவங்க தானம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அடுத்தவங்க செய்யற தவற இவங்க பெரிதுபடுத்தாம அவங்கள மன்னிச்சு இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய மனசு நிம்மதிக்கு அது உதவியா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தா, இவங்க கடன் வாங்கவே கூடாதுங்க.
கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை கட்ட முடியாம ரொம்ப தவிச்சு போவாங்க. அதே மாதிரி கடனை கொடுக்க கூடாது. கடனை கொடுத்தா அந்த கடன் திரும்பி வராது. மற்றவங்களை கண்மூடித்தனமா நம்புறத இவங்க குறைச்சிக்கணும். இதனாலேயே இவங்க அதிகமா ஏமாறுவாங்க. சில நேரங்கள்ல இவங்களுடைய தேவையில்லாத பிடிவாதம் இவங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். அதனால தேவையில்லாத பிடிவாதத்தை இவங்க விட்டுடணும். சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி எதையுமே இவங்க அலட்சியமா விடக்கூடாது. அந்த சின்ன விஷயம்தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனைய கொடுக்கிற மாதிரி அமையும். அதனால எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்ரத்தை எடுத்து அதை கரெக்டா பண்ணி முடிக்கணும். புனர்பூச நட்சத்திரம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரங்கிறதுனால இவங்க ராமபிரானை தொடர்ந்து வழிபட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தா இவங்களுக்கு அபிரதமான பலன் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்துல குரு பகவான் பிறந்ததுனால வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபட்டுட்டு வந்தாங்கனாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, புனர்பூச நட்சத்திரத்துக்கு உரித்தான மரம் மூங்கில். அந்த மூங்கில் மரத்தை இவங்க முடிஞ்சா வளர்க்கலாம். இல்லைன்னா இந்த மூங்கில் மரம் தல விருட்சமா இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம். மூங்கில்கள்னால செஞ்ச பொருட்களை வீட்டுல வச்சுக்கிட்டா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஏதாவது ஒரு முக்கிய காரியம் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்கன்னா அது இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இது போல பல உபயோகமான தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். நீங்க தவறாம இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவை பத்தின கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதே பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.